Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is a good beginning on draft data protection bill. Data protection bill drafted by the Sri Krishna panel ticks many boxes. Given the vast amounts of personal data being collected by private companies and state agencies and their flow across national jurisdictions, the absence of a data protection legal framework in India has been a cause for deep concern. This is even more so because in many cases, individuals whose data have been used and processed by agencies, both private firms and state entities, are obvious to the purpose for which they are being harnessed. So in the first passage என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா private companies இப்போ நம்மட்ட இருந்து vast amount of personal dataவை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம state agencies அதாவது ஆதார் அந்த மாதிரி ஸ்டேட் ஏஜென்சிஸ் நிறைய பேரும் பர்சனல் டேட்டாஸ் கலெக்ட் பண்றாங்க. சோ இது எங்கெல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நேஷன் வைடாவே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஸ்டேட் ஏஜென்சிஸ் அண்ட் பிரைவேட் ஏஜென்சிஸ் பர்சனல் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. சோ அதோட ஃப்ளோ வந்து நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு கீழ எப்பவுமே வரல. சோ இந்த இடத்துல ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் லீகல் ஃப்ரேம்வொர்க் அதாவது ஒரு சட்டத்திட்டம் வந்து பர்சனல் டேட்டாக்காக எப்பவுமே இருந்தது கிடையாது இந்தியாவில். ஸோ இது வந்து இப்போ ஒரு டீப் கன்சர்னுக்கான ஒரு காஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு தேவை. அந்த நம்மகிட்ட இருந்து பெறப்படுற அந்த பர்சனல் டேட்டாவை அந்த கம்பெனிஸ் இல்லை அந்த ஸ்டேட் ஏஜென்சிஸ் என்ன பண்றாங்க, ஸோ அதை அவங்க கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்றாங்களா, நம்ம டேட்டாஸ் வெளியே எங்கேயும் கசிஞ்சிருச்சா, வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தெரியணும். ஸோ அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்தியாவில் இப்போ இல்லை அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டாஸ் வந்து நிறைய பேர்ட்டு வாங்குறாங்க. ஸோ இதில் நிறைய கேசஸ் வந்து இருக்கு. இண்டிவிஜுவல்ஸ்லேருந்து டேட்டா வந்து வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டேட் என்டிட்டிஸ் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. ஆர் ஆப்ளிவியஸ் டு த பர்பஸ் ஃபார் விச் தே ஆர் பீயிங் ஹார்னஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ளிவியஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமல் வாங்குறது, அப்படி இல்லைன்னா மறதி உடையது வந்து ஆப்ளிவியஸ். ஸோ எதுக்கு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அறியாமலே அவங்க வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அடுத்த பர்பஸ்க்கு வந்து ஃபார் விச் தே ஆர் பீயிங் ஹார்னஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹார்னஸ்ட் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் மேக் யூஸ் ஆஃப். ஸோ அதை வச்சு ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து அந்த பிரைவேட் ஃபர்ம்ஸ் அண்ட் ஸ்டேட் என்டிட்டிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது வந்து யூசருக்கு வந்து என்னன்னே தெரியாமல் வாங்கப்படுற ஒரு விஷயங்கள், அதுதான் வந்து ஆப்ளிவியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிவியஸ். ஆப்ளிவியஸ் அப்படின்னா அறியாமல் வாங்குறது. நெக்ஸ்ட் வேர்ட் ஹார்னஸ்ட். ஹார்னஸ்ட் அப்படின்னா டேக் கண்ட்ரோல் ஆர் மேக் யூஸ் ஆஃப் சம்திங். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The need for legislation was also underlined last year with a landmark judgment in Justice P.S. Puducherry v. Union of India that held the right to privacy to be a fundamental right. Against this backdrop, the draft legislation on data protection submitted by a committee of experts chaired by Justice B.N. Sri Krishna to the Ministry of Electronics and Information Technology after year-long public consultations provides a sound foundation on which to speedily build India's legal framework. It seeks to codify the relationship between individuals and firms or state institutions as one between data principals, whose information is collected, and data fiduciaries, those processing the data, so that privacy is safeguarded by design. ஸோ இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் நடந்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் K.S. புட்டஸ்வாமி வெர்ஷன் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ அது வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய தனி உரிமைக்கு ஒரு உரிமை உண்டு அப்படின்றது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய கேஸு. So, right to privacy is a fundamental constitutional right under Articles 14, 19 and 21 of the Indian Constitution அப்படின்னா அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடைய பேக்ட்ராப்ல இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன், அதாவது ஒரு வரைவு மசோதா இல்லை ஒரு வரைவு சட்டம் வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு கமிட்டி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு யார் சேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் B.N. ஸ்ரீ கிருஷ்ணா அவர் தான் வந்து இதுக்கு சேர்பர்சனாக வந்து இருந்தாங்க. ஸோ ஜஸ்டிஸ் B.N. ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி அவங்க வந்து இப்போ அந்த டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷனுடைய ஒரு வரைவு மசோதா இல்லை வரைவு சட்டத்தை வந்து அவங்க இப்போ
மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்கள்ட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ இயர் லாங் பப்ளிக் கன்சல்டேஷன்ஸ், ஒரு வருஷமா அவங்க வந்து பப்ளிக்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சேர்க்கலாம் என்னென்ன சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முழு விவரத்தையும் மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சவுண்ட் ஃபவுண்டேஷனாக இருக்க போகுது. அதாவது மக்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த தகவல்கள் ஒரு சவுண்ட் ஃபவுண்டேஷனாக இருக்க போகுது. ஸோ இது மேலே இந்தியாவோட லீகல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது சட்டத்திட்டங்களை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோடைய இந்த டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் ஆர் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் as one. அதாவது அவங்களுடைய டேட்டா பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை பிரைவேட் ஃபர்ம்ஸ், அந்த இது எல்லாமே டேட்டா பிரின்சிபல்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கலெக்டட், யாரோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணப்படுதோ அது வந்து டேட்டா பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் டேட்டா ஃபிடுஷியரிஸ், தோஸ் ப்ராசஸிங் த டேட்டா, அதாவது ஃபர்ம்ஸ் ஆர் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதில் யார் வந்து அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்களோ அது வந்து டேட்டா ஃபிடுஷியரிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரைவசி ஆஃப் த டேட்டா இஸ் சேஃப்கார்டட், அந்த டேட்டாவுடைய பிரைவசி வந்து சேவ் பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிடுஷியரிஸ். ஃபிடுஷியரிஸ் அப்படின்னா எக்ஸிக்யூட்டர்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ் லீகலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் அ ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபிடுஷியரிஸ் வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருப்பாங்க, இல்லை ஒரு லீகலி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க நம்மளுடைய டேட்டாக்கு. ஸோ அவங்கள தான் ஃபிடுஷியரிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். திஸ் இஸ் akin to a contractual relationship that places obligations on the entities entrusted with data and who are obligated to seek the consent of the principal for the use of personal information. The draft legislation puts the onus on the data fiduciary to seek clear, informed, specific and free consent with the possibility of withdrawal of data of the principal to allow for the use and processing of sensitive personal data. ஸோ இந்த தேர்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லியிருக்க இந்த கமிட்டியோடைய ப்ரப்போசல்ஸ் வந்து ஏக்கின், அதாவது ஒத்த கருத்துடைய ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து எதுக்கு ஒத்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சுது என்டிட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் மேலே, அதாவது டேட்டாவை யார் வச்சுருக்காங்களோ அவங்க மேலே ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனல் டேட்டாவை யார் யார் எப்படி வந்து கன்சர்ன் பண்ணி வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ளிகேஷனும் வந்து இருந்துச்சு. ஸோ இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்க இந்த டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் புட் த ஆனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆனஸ் அப்படின்றதுக்கான மீனிங் அந்த பொறுப்பு, ஒன்ஸ் டியூட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கால்ட் அஸ் ஆனஸ். அந்த பொறுப்பு வந்து டேட்டா ஃபிடுஷியரி மேலே வந்து வைக்கிறாங்க. டேட்டா ஃபிடுஷியரி அப்படின்றது வந்து டேட்டாவை யார் வச்சுருக்காங்களோ, அதாவது பொறுப்பில் இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் வந்து டேட்டா ஃபிடுஷியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு போன பேசேஜில் வந்து பார்த்துருந்தோம். சம் ட்ரஸ்டிஸ் ஆர் கால்ட் அஸ் ஆல்சோ டேட்டா ஃபிடுஷியரிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து கிளியர், இன்ஃபார்ம்டு, ஸ்பெசிஃபிக் அண்ட் ஃப்ரீ கன்சர்ன்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த டேட்டாவை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை வந்து அவங்க ஃப்ரீ டு யூஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் ஆஃப் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. ஸோ இது எல்லா பெர்மிஷன்ஸுமே வந்து அந்த டேட்டா ஃபிடுஷியரிஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த தேர்ட் பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனஸ். ஆனஸ் அப்படின்றதுக்கான மீனிங் ஒரு பொறுப்பில் இருக்கிறது, அப்படி இல்லைனா ஒன்ஸ் டியூட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கால்ட் அஸ் ஆனஸ். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாம். இன் மெனி வேஸ் த டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் mirrors the general data protection regulation, the framework on data protection implemented in the European Union this May, in providing for data principles, the rights to confirmation, correction of data, probability and to be forgotten, subject to procedure. It envisages the creation of a regulatory data protection authority of India to protect the interest of principals and to monitor the implementation of the provisions of the enabling data protection legislation. So இந்த fourth passage என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சொல்லியிருக்க இந்த draft legislation process வந்து எது மாதிரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, general data protection regulation அப்படின்னு ஒரு framework வந்து data protectionக்கு யூரோப்பியன் யூனியன்ல இந்த மே மாசம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷனால தான் கூகுளுக்கு இப்போ ரீசெண்டாக நிறையா ஃபைன் வந்து விதிச்சிருந்தாங்க. ஈக்குவலன்ட் டு 5 பில்லியன் சம்திங் வந்து ஃபைன் விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த GDPR வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு இப்போ சொல்லியிருக்க நம்ம டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் டேட்டா பிரின்சிபல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து
சில ரைட்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன், கரெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து போர்ட்டபிலிட்டி பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம அந்த டேட்டாவை மறக்கடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை யூசர்ட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த யூசர்ட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் வாங்கணும், அதை கரெக்ட் பண்றதுக்கு அவங்க நம்மகிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அது வேற எங்கேயாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் நம்மள்ட்ட இருந்து தான் அவங்க கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அந்த டேட்டாவை அவங்க மறக்கணும், இல்லை நம்ம வந்து விருப்பப்பட்டு என் டேட்டா உங்க சைட்லயோ இல்லை உங்களுடைய ஸ்டேட் ஏஜென்சிலயோ இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரையும் அவங்க வந்து பண்ணி தரணும். ஸோ அதுதான் வந்து ஜிடிபிஆர்ல வந்து சொல்லப்படுது. ஸோ இது நிறைய வெப்சைட்ஸ்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஜிடிபிஆரோடைய சேம் இதை தான் வந்து டிராஃப்ட் லெஜிஸ்லேஷனும் மிரர் பண்ணுது அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சப்ஜெக்ட் டு ப்ரொசீஜர். ஸோ நம்ம டேட்டா எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம தான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. இட் என்விசேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்விசேஜஸ் உடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உதவுகிறது வந்து என்விசேஜஸ் கிரியேஷன் ஆஃப் ரெகுலேட்டரி டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி வந்து உருவாக்குறதுக்கும். ஸோ இது எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், அதாவது நம்மளுடைய டேட்டா, அண்ட் டு மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த எனேபிளிங் டேட்டா அண்ட் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேஷன். ஸோ நம்மகிட்ட எடுக்கப்படுற டேட்டாவை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெகுலேட்டரி டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை கொண்டு வரதுக்கு இது உதவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விசேஜஸ் மீனிங் உதவுகிறது. இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். டேக்கன் டுகெதர் த டிராஃப்ட் பில் அண்ட் த ரிப்போர்ட் மார்க் எ வெல்கம் ஸ்டெப் ஃபார்வர்ட், பட் there are some grey areas. The exemptions granted to state institutions from acquiring informed consent from principals or processing personal data in many cases appears to be too blanket, such as those pertaining to the security of the state. These are hold all phrases and checks are vital. So இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே டேக்கன் டுகெதர் அப்படி பார்த்தோம்னா டிராஃப்ட் பில்லும் அந்த ரிப்போர்ட்டும் வந்து ஒரு வெல்கம் ஸ்டெப்பாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அதுலேயும் கூட சம் கிரே ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸம்ஷன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வந்து வாங்க தேவையில்ல. யாராட்டந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆர் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா வாங்குறதுக்கு அவங்க வந்து பர்மிஷன் வந்து வாங்க தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய இடத்துல டூ பிளாங்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் ஹோல்ட் ஆல் ஃப்ரேசஸ் அண்ட் செக்ஸ் ஆர் வைட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். The report recommends a law to provide for parliamentary oversight and judicial approval of non-consensual access to personal data. Without such an enabling law, the exemptions provided in the bill will fall short of securing accountability from the state for activities such as dragnet surveillance. The grey areas must spark public and parliamentary debate before a final legislation comes to fruition. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட், அதாவது கிருஷ்ணாவுடைய ரிப்போர்ட் ஒரு லா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஓவர்சைட்டை வந்து வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் அப்ரூவலையும் வாங்கணும். எதுக்காக அப்படின்னா நான் கன்சென்சுவல் ஆக்சஸ் டு பர்சனல் டேட்டா, அதாவது ஒரு பர்சனல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஏஜென்சிக்கு டேரக்டான அப்ரூவல் வந்து இருக்கக்கூடாது. பார்லிமெண்ட்ரி ஓவர்சைட்டோ இல்லை ஜுடிஷியல் அப்ரூவலோ அதுக்கு வந்து தேவைப்படணும் அப்படின்றதான் அந்த ரிப்போர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற லாவாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு லா இல்லாமல் இந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க இந்த பில்லில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செக்யூரிட்டி வந்து இதில் ஃபால் ஷார்ட் ஆயிரும், அதாவது குறைக்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் ஸோ அவங்க வந்து பர்சனல் டேட்டாவை மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் டிராக்நெட் சர்வைலன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்றது வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கிரே ஏரியாஸ் பப்ளிக்கிட்டையும் பார்லிமெண்ட் டிபேட்டையும் வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபைனல் லெஜிஸ்லேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஸ்பார்க்கும் ஒரு பார்லிமெண்ட் டிபேட்டும் வந்து அவசியமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த இங்கிலீஷ் ஷோ இதோட முடிஞ்சது. வாங்க நம்ம இப்போ 5 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், அதுக்கான மீனிங்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், மீனிங் த அஃபிஷியல் பார்ட் டு மேக் லீகல் டெசிஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். தமிழ் மீனிங் அதிகார வரம்புகள். சினானிம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆண்டனிம்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாம்பிள் the English court had no jurisdiction over the defendants. Next word pertain, meaning be appropriate, related or applicable to. Tamil meaning தொடர்புடையதாக. Synonyms apply, refer. Antonyms disconnect, disjoin. Example sentence matters pertaining to the organization of government. Next word akin, meaning of similar character. Tamil meaning ஒப்பிடக்கூடிய. Synonyms analogous, comparable. Antonyms dissimilar. Example
Something akin to gratitude overwhelmed her. Next word, oblivious, meaning not aware of or concerned about what is happening around. Tamil meaning ariyamal. Synonyms, blind, inattentive. Antonyms, attentive. Example sentence, she became absorbed, oblivious to the passage of time. Next word, honest, meaning something that is one's duty or responsibility. Tamil meaning பொறுப்பு. Synonyms, blame, blur. Antonyms, advantage. Example sentence, the onus is on you to show that you have suffered loss. இந்த இங்கிலீஷ் ஷோ இதோட முடிஞ்சது. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ரேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், நாளைக்கு மீட் பண்ணுவோம்.